பதன்கோட் தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த இந்தியா வந்துள்ள பாகிஸ்தான் விசாரணை குழுவிற்கு தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். ஸ்டீஃபன், பாகிஸ்தான் விசாரணை குழுவினர் எப்போது விசாரணையை தொடங்குகின்றனர்? எந்தெந்த பகுதிகளில் விசாரணை நடத்தப்படுகிறது? வணக்கம் தேவேந்திரன். பஞ்சாப் மாகாண தீவிரவாத தடுப்பு ஆணையர் முகமது தாஹி தலைமையில் 5 பேர் கொண்ட பாகிஸ்தான் கூட்டு புலனாய்வு குழுவானது தற்போது விசாரணையை பதான்கோட் விமான தளத்தில் தொடங்கியிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக அமிர்தசரஸிலிருந்து புல்லட் துளைக்காத சிறப்பு வண்டியின் மூலமாக அவர்கள் பதான்கோட் விமான தளத்திற்கு கூட்டிச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இப்போ இந்திய புலனாய்வுத்துறையானது விமான தளத்தில் முக்கியமான இடங்கள் ரகசியமாக காக்கப்பட வேண்டிய இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை தற்போது இந்த கூட்டு புலனாய்வு குழுவிற்கு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 6 தீவிரவாதிகளும் உள்ளே எப்படி நுழைந்தார்கள், அதேபோன்று யாரோடெல்லாம் அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள், எந்த மாதிரியான யுத்திகளை அவர்கள் கையாண்டு எதிர் தாக்குதல்களை செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் தற்போது இந்த விசாரணையானது தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக முக்கியமாக கண்காணிப்பாளர், பஞ்சாப் காவல்துறை கண்காணிப்பாளரான சல்சிங் என்பவரிடம் தனிப்பட்ட வகையில் விசாரணை நடத்துவதற்கும் திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பதான்கோட் தாக்குதலின் போது முக்கியமாக சந்தேகிக்கப்பட்ட வாகன ஓட்டுநர் மற்றும் அதேபோன்று மீதி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பணியாட்கள் உள்ளிட்டோரிடமும் இந்த விசாரணையை இந்த சிறப்பு கூட்டு புலனாய்வு குழுவானது செய்ய இருக்கிறது. இதற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த கூட்டு புலனாய்வு குழுவானது இந்தியாவில் விசாரணை நடத்துவதை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடந்து வந்தாலும் இந்திய அரசின் சார்பில் எச்சரிக்கையும் அதேபோன்று இவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வகையிலும் தொடர்ந்து பாதுகாப்பானது தில்லி மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தேவேந்திரன். ஸ்டீஃபன், இந்த எதிர்ப்புகளினால், அரசியல் கட்சிகளின் எதிர்ப்புகளினால் இந்த விசாரணை எந்த அளவிற்கு பாதிக்கப்படக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்பது இந்திய அரசினுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. குறிப்பாக ஜெய்ஷ்-இ முகமது என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு தான் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருப்பதாகவும் நேற்று அதாவது தேசிய புலனாய்வு குழுவிற்கும் இந்த கூட்டு புலனாய்வு குழுவினுடைய பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளிடமே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் போது முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு தான் இந்த தீவிரவாத சம்பவத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்றும், அதேபோன்று இந்தியாவின் தரப்பில் இதுவரை 17 சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த 17 சாட்சியங்கள் குறித்தும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் எந்த தீவிரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பது குறித்து தீவிரமான ஒரு விசாரணையானது இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த விசாரணை குழுவிற்கு கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து குரல்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் தரப்பில் தற்போது பதான்கோட் விமான தளத்திற்கு முன்பாக ஒரு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சரியாக 2 மணி அளவில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் அதாவது தில்லியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் கபில் மிஸ்ரா தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமானது நடைபெற இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அமைப்பானது தீவிரவாதத்தை நடத்தியிருக்கிறது, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு விசாரணை குழுவை எப்படி இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்கு அனுமதிக்க முடியும் என்ற ஒரு சந்தேகம் தங்களுக்கு எழுவதாகவும், இந்திய அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். தேவேந்திரன். ஸ்டீஃபன், இதற்கு மத்திய அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகின்றது? அரசியல் கட்சிகளின் இந்த எதிர்ப்புகள்லாம் மத்திய அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகின்றது? நிச்சயமாக மத்திய அரசை பொறுத்தவரையில் ஒரு நல்லெண்ண நடவடிக்கையோடு தான் இந்த விசாரணை குழுவானது இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று இஸ்லாமாபாத்திற்கும் இந்தியாவை சேர்ந்த புலனாய்வு குழுவானது விரைவில் செல்ல இருப்பதாகவும், அதேபோன்று இதனை அரசியல் நோக்கத்தோடு பார்க்காமல் உண்மையான இந்த தீவிரவாத சம்பவத்திற்கு யார் காரணம் என்பதை கண்டறியக்கூடிய ஒரு நோக்கிலும் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலும் தான் இந்த புலனாய்வு குழுவானது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவேந்திரன். ஸ்டீஃபன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.